தக்காளி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சன்ஃப்ளவர் ஆயில் 100 ml, முழு கரம் மசாலா ஈச் 1 கிராம், பெரிய வெங்காயம் 200 கிராம், வெங்காயம் நன்றாக வதங்கிய பிறகு தனி மிளகாய் தூள் 1½ ஸ்பூன் சேர்க்கவும். தனி மிளகாய் தூளுக்கு பிறகு புதினா, கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். கொத்தமல்லி புதினா வதக்கிய பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1½ ஸ்பூன் சேர்க்கவும். சேர்த்து நன்றாக வதக்கவும். 3 பச்சை மிளகாய் முழுவதும் போட்டுக்கொள்ளலாம். நறுக்கின தக்காளி 200 கிராம் சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளவும். கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். இதில் தயிர் ஒரு 30 ml சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மெத்தடில் நீங்கள் தக்காளி சாதம் செய்கிறப்ப எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தீங்களோ அதே பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி ஊற்றினா இந்த தக்காளி சாதம் குக்கரில் செய்கிறதுக்கு சரியான அளவான தண்ணியாக இருக்கும். மசாலா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் குக்கரை மூடி 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டான தக்காளி சாதம் ரெடியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மணமாக இருக்குது. சாப்பாடு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் குக்கரில் தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையாக இருக்கும்.